நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவன் திருப்பெயரால் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், பிற மத சகோதர சகோதரிகளுக்கு சலாம் சொல்லலாமா அப்படின்ற கேள்வியை ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சலாம் என்ற இந்த முகமன்னை பொறுத்தவரை எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு சிறந்த முகமன்னாக இறைவனால் கற்றுத்தரப்பட்ட முகமன் தான் இந்த சலாம் என்று சொல்லக்கூடிய முகமன். இன்று பல்வேறு விதமான முகமன்களை மனிதர்கள் ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற பொழுது சொல்றார். அப்படி சொல்லக்கூடிய முகமன்கள் அனைத்தும் எல்லா இடத்துக்கும் பொருத்தமானதாக ஏற்கத்தக்கதாக என்ன செய்யல வகையில இல்லை. உதாரணத்துக்கு வணக்கம் என்று ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க சந்திக்கணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வணங்குவதற்கு எந்த தகுதியும் மனுஷனுக்கு கிடையாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வணங்குவதற்கு ஏதாவது மனுஷனுக்குள் ஏற்றத்தாழ்வுக்கான கிடையாது. எல்லாம் சமமானவர்கள், இறைவனுடைய அடிமை. அப்படி அடிமையாக இருக்கும்போது இன்னொரு மனிதன் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அப்ப வணக்கம் என்று சொல்வது ஒரு ஏற்கத்தக்க ஒரு முகமன்னாக கிடையாது. அதே இப்ப குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் போன்ற முகமன்னு சொல்றாங்க. இப்ப இதுவும் சில இடங்கள்ல என்ன செய்யாது, ஏற்புடையதாக இருக்க. உதாரணத்துக்கு ஒரு கணவனை இழந்து என்ன செய்யறாங்க, ஒரு மனைவி தவிச்சிட்டு இருக்கிறார். அந்த வீட்டுக்கு போய் குட் மார்னிங், நல்ல கால பொழுது அப்படின்னா அந்த மனைவியை ஏற்றுக்க முடியுமா? கணவனே இழந்துட்டா நானே கவலையில் இருக்கிறேன், இவருக்கு குட் மார்னிங்கா குட் ஈவினிங்கா அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னா அவங்க திட்டக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த வாழ்த்துகள் எல்லாம் ஒரு சில இடங்களுக்கு ஏற்கத்தக்கதாக இருந்தாலும் அந்த சலாம் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய முகமன் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் ஏற்கத்தக்க ஒரு முகமன்னாக தான் இருக்கிறது. அப்ப இதை நம்ம பிற மத சகோதரருக்கு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். இதை குர்ஆன் அனுமதிக்கிறது. குர்ஆன்ல நாம் எல்லாம் மரியம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 47வது வசனம் 48வது வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா, அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையிடத்தில் பேசக்கூடிய பேச்சு. அவங்க சொல்றாங்க, கால சலாமுன் அலைக்க, என் தந்தையே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என் இறைவனிடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். இன்னஹு கான பிஹி அஃபியா, அவன் என் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வசனம். 47வது வசனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தையிட்ட பேசக்கூடிய பேச்சு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, சலாமுன் அலைக்க, தந்தையே உங்கள் மீது சலாம் சாந்தி உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மற்றொரு வடிவத்தை என்ன செய்றாங்க, தன் தந்தைக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தந்தையை உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பன்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் உங்களுக்கு முன்மாதிரி கிடையாது. அது என்ன விஷயம்? தன் தந்தைக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அதுல மட்டும் முன்மாதிரி கிடையாது. அப்படி நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, இணை வைப்பவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் தடை செய்கிறார். அப்ப இணை வைத்தவங்களுக்காக வேண்டி மறுமை வாழ்க்கை குறித்து அவங்களுக்காக அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்தால் அதை இறைவன் ஏற்றுக்க மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடிய பொழுது இதுல முன்மாதிரி இல்லை, இதை விட்டு விலகிக்கொள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டாங்க, விலகிட்டாங்க. ஆனா சலாம் சொல்ல அல்லாஹ் கண்டிச்சானா? சலாம் சொன்ன விஷயத்தில் முன்மாதிரி இல்லை, இப்ப சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா கிடையாது. அப்ப இந்த வசனத்துல இருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி என்னன்னா, நாம தாராளமாக மாற்று மதத்தில் அவங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இஸ்லாத்துல இல்லை, ஒரு முஸ்லீமாக இல்லை, சிலையை வழிபடக்கூடிய ஒரு கொள்கையில இருந்த மாற்று கொள்கையை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு அவர் தாராளமாக சலாம் சொல்லியிருக்க, அதை மார்க்கத்தில் எந்த இடத்தும் அல்லாஹ் கண்டிக்கவில்லை என்ற ஒரு பொது அனுமதியில இருந்தும் இதை நம்மால புரிந்து கொள்ள முடியுது. இன்னொன்னு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிலையை வணங்கக்கூடியவர்கள் என்று பலதரப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு சபையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்றார். இது எப்ப அப்படின்னு சொன்னா, உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்ட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, நோய் நல விசாரிக்கிறதுக்காக வேண்டி போறார். அப்ப அப்படி போகிற நேரத்துல ஒரு கூட்டத்தை, ஒரு சபையை கடந்து செல்றார். அந்த சபையில யார் யார் இருந்தார்கள் என்று சொன்னால், அஹ்லாத்தும் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் இருந்தும், ஒல் முஷ்ரிகீன, இணை வைப்பவர்கள் இருந்தும், அபதத்தில் அவுசான், அதாவது சிலையை வணங்கக்கூடிய இணை வைப்பவர்கள், வல் யஹூதி, யூதர்களிலிருந்து பலதரப்பட்ட பிரிவினர்கள் அந்த சபையில் இருந்தார்கள். அந்த சபையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அந்த இஸ்லாத்தின் நயவஞ்சகன் என்று சொல்லப்பட்ட அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ன செய்யலாம், அந்த சபையில இருந்ததாக என்ன செய்யப்படுது இந்த செய்தியில சொல்லிட்டு,
நபி அல்லாஹ் அந்த சபையை சொல்லுங்க சல்லம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்ற செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில் 56 63வது நம்பர்ல நீ எடுத்து பாருங்க. அப்ப நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பத்ர் போருக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகன் தன்னை முஸ்லீம் என்று மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்துவதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இது. அப்ப இந்த நிகழ்வுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி யூதர்கள் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற நயவஞ்சகன் தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துவதற்கு முன்னாடி அவன் வேற ஒரு கொள்கையில தானே இருந்தா. அப்ப அப்படி இருக்கிற அந்த சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சலாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியுது. அப்ப இந்த ஹதீஸ்கள்லாம் வைத்து மாற்று மதத்தோடு நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், சலாம் சொல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு சலாம் சொல்லி இருக்காங்க, அதை மார்க்கம் கண்டிக்கல. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள், இணை வைப்பவர்கள், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற நயவஞ்சகன் தன்னை முஸ்லீம் என்று மக்கள் மத்தியில அடையாளப்படுத்துவதற்கு முன்னால் வேறு ஒரு கொள்கையில் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவனாக இருக்கிற நேரத்தில் கூட அவனும் அந்த சபையில் இருக்கின்ற போது நபிகள் நாயகம் சலாம் சொல்லியிருக்கிறாங்க என்ற செய்தி எல்லாம் பிற மதத்தோடு நம்ம தாராளமா சலாம் சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேள்வி கேட்கும்போது ஐயுல் இஸ்லாமில் ஹைருன், இஸ்லாத்துல சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, துத்ரிமு தஆம், நீ பசித்தோருக்கு உணவளிப்பது, தக்ரவு சலாம் அலாமன் அரஃப்த வமன் லம் தஅரிஃப், நீ சலாத்தை அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சொல்வது இஸ்லாத்துல சிறந்தது. தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சலாம் சொல்லவும் கிடையாது, தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் சலாம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு சில வசனங்கள்லாம் எடுத்து பார்த்தா அவர்கள் அறிவினர்கள் உரையாற்றுகின்ற பொழுது எப்படி அறிவினர்கள் விட்டு கடந்து வருவாங்கன்னா, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அறிவினர்களை அலட்சியப்படுத்திக் கொண்டு நம்பிக்கை கொண்டவங்க வருவாங்க அப்படின்ற வசனம் எல்லாம் பிற மதத்தவருக்கு சலாம் சொல்வது மார்க்கத்தில் தப்பு கிடையாது என்பதை என்ன செய்து உணர்த்துகிறது. ஆனால் இன்னும் ஒரு சில மார்க்க அறிஞர்கள் என்ன ஹதீஸை வைத்து எதிர்கேள்வி எழுப்புறாங்கன்னா, சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, லா தப்தஉல் யஹூத வ நஸாரா பிஸ்ஸலாம், யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சலாமை முந்தி கொண்டு சொல்லாதீர்கள் அப்படின்னு ஒரு செய்தி என்ன செய்யுது, சஹீஹுல் முஸ்லிம்ல இருக்கு. அப்ப இந்த செய்தியை வச்சுட்டு என்ன கேட்கிறாங்கன்னா, அப்ப யூத கிறிஸ்தவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாதுன்னு இந்த சஹீஹுல் முஸ்லிம்ல இருக்கிற செய்தி சொல்லுது, அது பிற மதத்திற்கு சலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற கருத்துல இந்த கேள்வி எழுப்புறாங்க. அப்ப நாம இந்த செய்தியை உள்வாங்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் வைத்து முடிவு எடுக்கக்கூடாது. இந்த யூத கிறிஸ்தவர்கள் சலாம் சொல்வது குறித்து ஹதீஸ்களில் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அனைத்தையும் நாம் ஒன்று திரட்டி பார்த்தா இதுக்கான ஒரு முழுமையான விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, யூத கிறிஸ்தவர்களுக்கு ஏன் முதல்ல சலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, புகாரில அதுக்கான காரணத்தை விளக்கி இருக்கிறாங்க. புகாரில 69-28வது செய்தி அவங்க சொல்றாங்க, இன்னல் யஹூத, யூதர்கள் என்பவர்கள் இதா சல்லமு அலா அஹதிக்கும், உங்கள் மீது அவர்கள் சலாம் சொன்னால் இன்னமா யகூலுன சாமுன் அலைக்க, சாமுன் அலைக்க தான் உங்க மீது சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்க என்ற வார்த்தையை அவங்க சொல்றது கிடையாது. சாமுன் அலைக்க என்ன அர்த்தம், உங்க மீது மரணம் உண்டாகட்டும். அப்ப யூதர்கள் முஸ்லிம்களுக்கு அந்த காலத்துல எப்படி சலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் உங்க மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லல. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லல, அஸ்ஸலாமு அலைக்கும் உங்க மீது சாந்தி உண்டாகட்டும் சலாம் சொல்லல. அவங்க சொன்ன வார்த்தை என்னது, அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது மரணம் ஏற்பட வேண்டும் என்று முஸ்லிம்களை பார்த்து ஒரு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால முஸ்லிம்கள் நீங்க என்ன செய்யக்கூடாது, முந்தி கொண்டு யூத கிறிஸ்தவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது. நீ அஸ்ஸலாமு அலைக்கும் துவா செய்யல, அவன் உனக்கு எதிராக அல்லாஹ்ட்ட என்ன கேட்பான், உனக்கு சாவு உண்டாகட்டும், நீ நாசமா போனா நம்ம ஏற்றுக்க முடியுமா? அதனாலதான் யூத கிறிஸ்தவர்களுக்கு முந்தி கொண்டு சலாம் சொல்லாதீங்க என்று இந்த நபி மொழி என்ன செய்கிறது, அதை தடுக்கிறதே தவிர பொதுவாக நம்மோடு இணக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது என்ற கருத்து இது தரல. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இதா சல்லம அலைக்கும் அஹ்லுல் கிதாப், அந்த அஹ்லுல் கிதாப்னா யார், வேதம் உடையவர்கள்னா யாருன்னா யூத கிறிஸ்தவர்கள். யூத கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னால் ஃபகூலு அலைக்கும், உங்கள் மீது அது உண்டாகட்டும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க, சலாம்னு சேர்த்து சொல்லாதீங்க. ஏன்னா அவன் சலாம் சொல்றான்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாத வார்த்தை விளையாட்டு விளையாண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை விளையாட்டு அவன் காட்டலாம். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும் பொழுது ஒரு தடவை ஒரு யூத கூட்டம் வந்து என்ன செய்யுது, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்க மீது என்ன செய்யட்டும், அல்லாஹ்வுடைய மரணம் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபப்பட்டு உங்கள் மீது மரணமும் அல்லாஹ்வுடைய சாபமும் உண்டாகட்டும் பதில் அளிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஆயிஷாவே அவசரப்படாது, நான் என்ன பதில் சொன்னேன்னு பாத்தியா, அலைக்கும் சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சுல்ல, நீ என்ன எனக்கு சொன்னியோ அதுதான் உன் மேல ஏற்பட்டு, நீ நல்லது நினைச்சு என் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியை கேட்டா உனக்கு சாந்தி உண்டாகட்டும், நீ அல்லாஹ்வுடைய மரணத்தை சாபத்தை எனக்கு எதிராக கேட்டா ஓ மீது அப்படியே ஏற்படட்டும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு பதில் பாருங்க.
அப்ப யூத கிறிஸ்தவர்களுக்கு சலாம் சொன்னால் அந்த காலத்துல உள்ள யூத கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, நாம சலாம் சொன்னாலும் பதில் சொல்லும் பொழுது அந்த லாம் அலிஃபை தூக்கிடுவாங்க. சலாமு சாமு இதான் வித்தியாசம். இப்ப சலாமுன்னு சொன்னா சாந்தி, சாமுன்னு சொன்னா சாவு, மரணம் அர்த்தம், நீ செத்து போயிரு அப்படி திட்டக்கூடிய வார்த்தை. இன்னொன்னு ஒண்ணு நல்லா இருக்கும், இறைவன் பிரார்த்தனை செய்யக்கூடிய வார்த்தை. அப்ப சபிக்கிறதுக்கும் ஒருத்தவனுக்காக துவா செய்யறதுக்கும் ரெண்டு வித்தியாசமான வார்த்தை இருந்துக்கிறது. அந்த வார்த்தையில யூத கிறிஸ்தவர்கள் விளையாடுறாங்க. சலாம் சொல்றவங்க பேர் என்ன செய்யறது, அஸ்ஸலாமு அலைக்க, உன் மீது மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு முஸ்லிம்களை பார்த்து அவங்க சபிக்கிற வேலையை அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அதை நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. நீங்க முந்திட்டு சலாம் சொன்னாலும் அவன் என்ன செய்வான், அவன் சாபத்தை தான் கேட்பான், மரணத்தை தான் கேட்பான். நீங்க அவங்களுக்கு அதனால சலாம என்ன செய்யாதீங்க, ஆரம்பிக்காதீர்கள் என்று சொல்லி அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் சொன்னாங்களே தவிர, அவங்க பண்ண காரியத்திற்காக தான் இது சொல்லப்பட்டதை தவிர எந்த ஒரு மாற்று மதத்திலும் சலாம் சொல்லக்கூடாது, அவர் நமக்கு சலாம் சொன்னா பதில் சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த நபிமொழி என்ன செய்யப்படல, சொல்லப்படவில்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், ஒட்டுமொத்த ஹதீஸையும் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்களுடைய நடைமுறை வைத்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். மற்ற செய்திகள் நபிகள் நாயகம் அழைக்கும் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாங்கன்னா, நீ என்ன செய்ய வலைக்கும் சலாம்னு சொல்றாருன்னு ஏன் சொல்றாங்க, என்ன காரணம், அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் காரணம். அவன் உங்க மீது சாபம் உண்டாக்கும், நீ சாந்தி உண்டாக்கும் கேட்க முடியுமா? அவன் உங்க மீது சாந்தி உண்டாகும், சாபம் உண்டாகும், மரணம் உண்டாகும் கேட்கும் பொழுது அவனுக்காக மன நிம்மதியை கொடு அப்படின்னு அல்லாஹ் நம்ம கையெழ முடியுமா? இப்ப நமக்கு எதிராக அவன் துவா செய்யும் பொழுது நபிகள் நாயகம் அழைக்கும், நீ நல்லதை நினைச்சு நல்லதை சொன்னா உனக்கு நல்லது நடக்கட்டும், நீ கெட்டதை நினைச்சு கெட்டதை சொன்னா கெட்டது உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு கையாண்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த இடத்துல கூட ரசூலுல்லாஹி திரும்பி என்ன செய்யல, எதிர்களை ஆக்க, நீ என்ன திட்டியா நான் 4 வார்த்தை திட்ட, அப்படி இல்லை, நீ என் மீது என்னத்தை சொன்னியோ அது அப்படியே உன் மீது ஏற்படட்டும், என் மீது சாந்தி ஏற்படட்டும், அருள் ஏற்படட்டும், நன்மை ஏற்படட்டும் சொன்ன நன்மை ஏற்படட்டும், இல்ல தீமைதான் ஏற்படும் என்பதை போன்ற ஒரு கருத்தை நீ பயன்படுத்தினால் உன் மீதும் உண்டாகட்டும் என்று என்ன செய்யறாங்க, அதை தான் கண்டித்த நபிமொழி வருகிறதே தவிர மாற்று மதத்தவருக்கு சலாம் சொல்லக்கூடாது என்ற ஆதாரம் அந்த நபிமொழியிலே கிடையாது. மாற்று மதத்தவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இணை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் யூதர்கள், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒரு இணை வைப்பாளன் ஸஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நலம் விசாரிக்கும் அந்த சபையை கடக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க. அப்ப அந்த ஆதாரத்தின் அடிப்படையில நாம முந்திக் கொண்டு பிற மதத்தவர்களுக்கு சாந்தி அல்லாஹ்வுக்கு துவா செய்யலாம். இது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. மன நிம்மதி, மன அமைதி என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் தேவையான ஒண்ணா, பிற மதத்தவர்களுக்கு தேவையான ஒண்ணுதான். நாமளாச்சும் அல்லாஹ்வுடைய நேர் வழியில இருக்கிறோம், நேர் வழி தேவைப்படக்கூடியவங்களா இஸ்லாத்துல இல்லாத நபர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மன நிம்மதி அமைதி அவங்களுக்காக ஏற்பட வேண்டும் என்று என்ன செய்யலாம், தாராளமாக அவர்களுக்காக அஸ்ஸலாமு அலைக்கும் நாமளும் சொல்லலாம். நாம அவர்கள் நமக்கு சலாம் சொன்னாலும் நாம் அவர்களுக்கு சலாம் அலைக்கும் சலாம் என்று பதில் சொல்லலாம். அதுல மார்க்கத்துல எந்த தடையும் தவறும் என்ன கிடையாது, இல்லை என்பதை நாம என்ன செய்யணும், உணர்ந்து நாம இதை என்ன செய்யலாம், நடைமுறையில வாழ்க்கையில இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தக்கூடியது மார்க்கத்தில் எந்த ஒரு குற்றமும் இல்லை என்பதை நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது தாராளமாக என்ன செய்யலாம், மறுமைக்காக துவா செய்யக்கூடாது. இணை வைக்கிறவங்களுக்காக மறுமை என்ன செய்யக்கூடாது, அவங்க மறுமை வாழ்க்கை நல்லா இருக்கணும், மறுமையில சொர்க்கம் போகணும், அவங்க மரணித்த பிறகு அது போன்ற துவாக்களை தான் மார்க்கம் தடுக்கதை தவிர உயிரோடு இருக்கும்போது எல்லா மனுஷனுக்கும் மன நிம்மதி தேவை. உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், நல்லா துவா செய்யலாம செய்யக்கூடாதா, அது செஞ்சா தப்புலாம் கிடையாது. அது எல்லாரும் நல்லா இருக்கும் என்பதை போன்று அப்ப நம்மோடு அன்போடு பாசத்தோடு ஒரு சிலர் பழகுறார்கள் என்றால் அவர்களுக்கு நேர்வழியை வேண்டி அவர்களுக்கு மன நிம்மதியை வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது மார்க்க அடிப்படையில் தப்பல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சார், தன் தந்தைக்கு சாந்தி கேட்டாங்க, அதை அல்லாஹ் கண்டிக்கல, பாவ மன்னிப்பு கேட்டதை மட்டும் தான் கண்டிச்சான். இதுல மட்டும்தான் முன்மாதிரி இல்லை. அவர் பாவ மன்னிப்பு கேட்டதெல்லாம் நாம கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவர் பாவ மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் வைத்து குர்ஆன் ஹதீஸில் பிற மத சகோதர சகோதரிக்கு தாராளமாக சலாம் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதை மார்க்கம் எந்த இடத்துல என்ன செய்யல, தடை செய்யவில்லை என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக நாம் தெரிந்து கொண்டு நமக்கு பிற மதத்தவர்கள் நமக்காக வேண்டி இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து இந்த முகமன்னை கூறினால் தாராளமாக பதில் உரைக்கலாம். நாமும் அவர்களுக்கு இந்த முகமன்னு குறித்து விளக்கத்தை சொல்லி அவர்கள் சொல்ல தூண்டலாம், அது தவறு கிடையாது, நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு எல்லா வாழ்த்துகளும் எல்லா முகமன்றும் எப்படிப்பட்ட விஷயங்களா இருக்குது, எதுவுமே எல்லா இடத்துக்கும் பொருந்தி போகக்கூடியதா இல்லை. ஆனா இஸ்லாத்தினுடைய முகமன் என்பது மனித குலத்திற்கு ஒரு சிறந்த ஒரு முகமன்னாக வாழ்த்தாக இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை எல்லா இடத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால் இதை உலக மாந்தர்கள் அனைவரிடத்தும் இதை எடுத்து சொல்லி நாம சாந்தியை மன அமைதி பெற்று உலக மக்கள் அனைவரும் வாழ்வதற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் இந்த முகமனின் மூலம் அன்பையும் நேசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை
நாம் அனைவருக்கும் மத்தியிலும் பரப்பக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.